ஸோ இன்னைக்கு வந்து கோபால் கிருஷ்ணா மகாத்தால வந்து முக்கியமான ஒரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணா எது செஞ்சாலும் சிம்பிளாக ஒரு ட்ரிக் போனாக்க அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆகும். ஸோ இன்னைக்கு அந்த 2 ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து போட் ஃபெஸ்டிவல், நௌகா யாத்திரா, இன்னொன்று வந்து சந்தன் யாத்திரா. அவங்க பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளோ ஃபெஸ்டிவல் இருக்கும்போது கூட பகவானுக்கு வந்து இது செய்யணுமா இல்லை யாருக்கு செய்யணும்னா அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் போய் தான் செய்யணும். ஓகே, ஸோ டுடே இந்த தலைப்பு பிரபு வந்து 35 நிமிஷம் கொடுத்துருக்காரு. 20 ஆகும், 8:30 வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் சுருக்கி நான் என்ன கொடுக்க முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு வந்து ரிச்சுவல் டு டிவோஷன் சந்தன் யாத்திரா. அது வந்து சந்தன் யாத்திரா பற்றி, அப்புறம் வந்து போட் ஃபெஸ்டிவல், ராதாகிருஷ்ணா போட் ஃபெஸ்டிவல், இது 2 பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ரிச்சுவல்ஸ்னாக்கா என்னது யாருக்கும் தெரியுமா? ரிச்சுவல்ஸ் சம்பிரதாயம். ரிச்சுவல்ஸ்னாக்கா சாங்கியம், நம்ம செய்கிற சாங்கியம் செய்யறோம்ல. ஸோ நம்ம வந்து எது வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தால், ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்தாலும் சரி, வெளியூர் கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நம்ம வந்து சாங்கியம் செய்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு சாங்கியம் நம்ம செய்வோம். அந்த சாங்கியை எப்படி பக்திக்கு மாற்றுறது? இப்போ நம்ம நீங்கள் இப்போ பாருங்க, போட்டில் வச்சு நம்ம இழுப்போம், மூஞ்சில் வச்சு இழுப்போம் பகவானை, தேரில் வச்சு நம்ம வெளியே அப்படியே ராத யாத்திரான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறோம். ஏன்னா மூஞ்சில் வச்சாலும் ஜோலான் யாத்திரா, இங்கே வச்சாக்கா நகுல் யாத்திரா. இப்போ எல்லாம் யாத்திரை எது செஞ்சாலும் பகவான் அது அப்படின்னா கூட ஒரு யாத்திராவாயிடும். அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இதை ஏன் அவர் செய்கிறாரு, அவங்களுக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அப்போ பற்றி நமக்கு பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு முக்கியமாக நம்ம வந்து இந்த சந்தன் யாத்திரா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இந்த போட் ஃபெஸ்டிவல் எப்படி வந்துச்சு, என்னத்துக்கு வந்துச்சு, ஏன்னா கிருஷ்ணா பாஸ். ஆக்சுவலி இந்த 2 போட் ஃபெஸ்டிவல் என்ன சந்தன் யாத்திரா எப்போ செய்வாங்கனாக்கா குளிர் காலத்தில் செய்வாங்க. சாரி, சம்மர் என்ன சொல்லுவாங்க, வெயில் காலத்தில். ஆனால் இன்னைக்கு ரொம்ப மழையாக இருக்குது, பரவாயில்ல குளிராக இருக்குது. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா. ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப உஷ்ணம் இருக்கும், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். ஸோ அந்த சம்மர் டைமில் வந்து இந்த 2 யாத்திராவும் செய்வோம். ஏன்னா பகவான் கூல் பண்ணலாம். ஆனால் பாடி இதில் பகவான் என்ன சொன்னார், எனக்கு ஒரு பூவு ஒரு பழம் இதை கொடுத்தா போதுன்றாரு. ஆனால் இன்னைக்கு வந்து யார்கிட்ட வந்து மாதேந்திரா பூஜை என்ன கேட்குறாரு, எனக்கு சந்தன் கொடுக்குறேன் பாருங்க. கரெக்ட். அன்றைக்கி எனக்கு பூ இது சும்மா ஒரு பத்திரம் புஷ்பம் பழம் துவையம். கரெக்ட். ஸோ ஒரு சின்ன ஜாமான் கொடுத்தா போதுன்றாரு, ஒரு பூ கொடுத்தா போதும், ஒரு இலம் கொடுத்தா போதும், கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். ஆனால் இன்னைக்கு வந்து சந்தன் கேட்குறாங்க. பாருங்கள் எப்படி பகவான் வந்து இந்த லீலையை உருவாக்குறாருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த முக்கியமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் நம்ம தெரிஞ்சுக்கிறாக்கா இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் டிவோஷனுக்கு போகிறது வந்து டிவோஷன் என்னது, பக்தி. அப்படின்னாக்கா என்ன வித்தியாசம்? இன்னைக்கு வந்து பூஜாரி வந்து பூஜை பண்ணுறாரு, இன்னைக்கு நம்மலாம் வந்து இழுக்க போகிறோம், போட்டில் வச்சு பகவான் அப்படியே சுற்ற போகிறோம், இதெல்லாம் பூஜையில் வச்சு நம்ம இழுக்க போகிறோம். இதெல்லாம் செய்ய போகிறோம்ல. இழுக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் அதை அது செயல் வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இது எப்படி வந்து பக்தியாக மாற்றுறது, அது எப்படி பக்தியாக மாறீங்க? அப்புறமா இழுக்க போறீங்க, அதை வந்து இழுத்துட்டு சும்மா அப்படியே போனீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சாங்கியம். எதுக்கும் புண்ணியம் ஏதோ இழுத்தன்று வந்து இழுத்துட்டு போகிறோம். ஆனால் எப்படி நம்ம பக்தியாக மாற்றுறது? நம்ம கோயிலில் சில பூஜாரிங்க, நான் சில கோயிலுக்கு போயிருக்கேன், இஸ்கோன் கோயிலுக்கு பூஜாரி போய்ட்டு ஹரே கிருஷ்ணா பண்ணுறப்போ நான் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு இப்படி பண்ணுறாரு. அப்புறம் தான் கேள்விப்பட்டா அவர் டியூட்டி அன்னைக்கு டியூட்டி போட டியூட்டி கொடுத்தாலும் நீ பூஜை போனா ஒரே கட்டுப்போட வந்து பூஜை பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா ஹரே அப்படின்னு போறாரு. அது வந்து பக்தி கிடையாது, அது ரிச்சுவல்ஸ். அதே தான் செய்றீங்க, அதே மாதிரி தான் பூஜை பண்றீங்க, அதே மாதிரி தான் எல்லாம் செய்றீங்க. ஆனா அது வந்து ரிச்சுவல்ஸ். பிகாஸ் மனசுல சந்தோஷம் கிடையாது. பகவானுக்கு செய்யும் போது எப்படி செய்யணும், ஐயோ பகவானுக்கு இது செய்யணுமா, யார் செய்யணும் நமக்கு தெரியணும், இருக்கிறோமா பகவானுக்கு இது நல்லா குளிர், அந்த குளிர் அந்த உஷ்ணத்தில் வந்து நல்லா குளிராக வரணும்னு அப்படின்னு அந்த மனசோட நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா அது பக்தி. அதான் பக்தி. ஸோ அந்த மாதிரி 2 முக்கியமான இது பார்க்க போகிறோம். எது பகவானுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யணுமா,
பிரபுபாட் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்லோகா சொல்லுவார் பகவதம் மேலே, ஸ்ருணதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா. ஸ்ருணதாம் ஸ்வாகதா கிருஷ்ணாக்கா எந்த இந்த கிருஷ்ணோட கதையை நம்ம கேட்கிறோமோ, புண்ணிய சிரவண கீர்த்தனம். கீர்த்தனம்னாக்கா chanting and hearing of கிருஷ்ணா கதா, ரைட்? அது மனசோட பக்தியோட நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா என்ன நடக்கும்? மனசு நம்ம வந்து பரிசுத்தமாகும், பரிசுத்தமாகும். இல்லைனாக்கா அது எந்த ஒரு பிரயோஜனம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் செய்யும் போது அந்த சந்தோஷத்தோட, அந்த பரிசுத்தமான அந்த சந்தோஷத்தோட நம்ம வந்து பகவானுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, லவ், ஒரு லவ்வோட நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த யாத்திராலாம் வந்து பரிசுத்தமாகும். எத்தனை பேர் ரத யாத்திரை போகிறாங்க? எல்லாரும் பேருக்குமா இல்லையா? அங்கே பகவான் வரக்கட்டி அங்கே போய் சாப்பிடுவோம். பகவான் எப்படி மழை பெய்ஞ்சா போதும் எல்லாம் துணியை காணும் துண்டை காணும் ஓடிடும். கிடையாது, நான் கூட அதை செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம பக்தி அந்த மாதிரி, ஏன்னா பக்தி கிடையாது நம்மளுக்கு ஃபுல்லாக. கிடையாது, ஏதோ ஒரு இதுக்கு போகிறோம், ரிச்சுவல்ஸ் போகிற மாதிரி அப்படி போயிட்டு அப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னிலேருந்து நம்ம வந்து எது செஞ்சாலும் பக்தியோட செய்ய பார்க்கணும். ஸோ பகவான் வந்து இந்த கதையில் வந்து ஸ்நான யாத்திராவில் வந்து பகவான் வந்து உஷ்ணமாக இருக்கு, ரைட்? அவருக்கு வந்து மேலே வந்து சந்தனம் பூசுற ஒரு ஆசை. ஆனால் அம்பளுக்கு உஷ்ணமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அம்பளுக்கு காங்கிய உஷ்ணமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஏக்கோன் தான். கிருஷ்ணா இருக்காரோ இல்லை, ஏக்கோனை போட்டுருவோம், ரைட்? இல்லை வேற என்ன செய்வோம்? ஒரு மாதிரி ஒரு பாத்தில் தண்ணி பண்ணுங்க, படா அது வாங்கி 2 போட்டோமாக்கா உடம்புலாம் கூலிங் ஆயிடும். கரெக்ட். பட் அதெல்லாம் வந்து பகவான் நம்ம செய்ய முடியாது. கரெக்ட். எடுத்து ஊற்றி கிளாஸ் ஊற்றி வச்சிடாதீங்க. கரெக்ட். பகவானுக்கு வந்து முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பகவானுக்கு என்ன திருப்தியாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஒரு கதை, முக்கியமான கதை வருது. எப்படி இந்த சந்தான யாத்திரை வருதுன்னு, மகாபிரபு வந்து அவர் டூருக்கு போகிறாரு. இப்போ இங்கே பிருந்தாவன் அங்கேருந்து இதுக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? பூரிக்கு போகிறாரு, ஜெகநாத் பூரிக்கு போகிறாரு. அது போகிற பாதையில் வந்து ரேமுக்கான ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த சம்பவமே நடந்துச்சு. அங்கே போகும்போது மகாபிரபு, நல்லா நினைப்பு வச்சுங்க, ரொம்ப கடைசியில் கேள்வி கேட்பேன். மகாபிரபு வந்து யாருக்கு சொல்கிறாரு? நித்யானந்த பிரபு சொல்கிற இந்த கதையை. எப்படி நடந்துச்சுனாக்கா, மகாபிரபு வந்து அந்த இடத்துக்கு போய் நினச்சிக்கிட்டாரு. யார்? அவர் குரு. யார் மகாபிரபுவோட குரு? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட குரு யாரு? மாதவேந்திரபுரி. நினைப்பு வச்சுங்க, மகாபிரபுவோட குரு வந்து ஈஸ்வரபுரி, அவரோட குரு வந்து மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி தான் இந்த முடிவான சந்தன் யாத்திரா நம்ம கௌதியா சம்பிரதாயத்துக்கு வந்துச்சு. கௌதியா சம்பிரதாயத்துக்கு வந்தது வந்து மாதவேந்திரபுரி மூலியமா தான். ஸோ அதனால மகாபிரபு அப்படியே வர நித்யானந்த பிரபு அவர் வந்து 3 அவருடைய டிசாபிள் கூட வந்துட்டே இருக்கும்போது இந்த ரேவுக்கான இடத்துக்கு வந்து நினச்சிக்கிட்டாரு, என் குரு சொல்றாரு இந்த கதையா. யாரு? மாதவேந்திரபுரி பற்றி கதையா அவர் குரு சந்திப்பண்ணுங்க ஈஸ்வரபுரி சொன்னதை நினச்சிக்கிட்டாரு. அப்போ வந்து நித்யானந்த பிரபுக்கும் அவங்க அங்கே இருக்கிறவங்களும் எடுத்து சொல்றாரு. அப்போ சொல்றதுக்குமே சொல்றாரு, மாதவேந்திரபுரி யாருன்னு சொல்றாரு. யாரு மாதவேந்திரபுரி? He is the best Vaishnava in the 3 worlds. இந்த 3 லோகத்துக்கும் சிறந்த ஒரு வைஷ்ணவனாக்கா மாதவேந்திரபுரி. அவர் வந்து அஜ்காரா விருத்தி. அஜ்காரா விருத்தினாக்கா, அஜ்காரானாக்கா பைத்தன். பைத்தனாக்கா என்ன பாம்பு? மலைப்பாம்பு இல்லை, வெண்ணாண்ட பாம்பு. வெண்ணாண்ட பாம்பு எப்படி இருக்கும்? வெண்ணாண்ட பாம்புனா சிரிக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வெண்ணாண்ட பாம்பு மரத்து மேலே அப்படியே இருக்கும், எங்கேயுமே போகாது. இப்போ சாப்பாடுலாம் தேராது. என்ன செய்யும்? மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு யாராச்சும் கீழே வந்துச்சுனாக்கா டக்குன்னு மேலே வந்து அப்படியே பிடிச்சிடும். ஆமாவா இல்லையா? செல்ஃப் சஸ்டெயின் வெரி ஈஸி. அதுக்கு வந்து போய் தேடி வந்து வேட்டாடி இது பண்ணி அதெல்லாம் பிடிக்காது. அது டக்குன்னு கீழே விழுந்து அதை பிடிச்சிடும். அந்த மாதிரி மாதவேந்திரபுரியும் அப்படிதான். அது போய் பிடிக்க மாட்டாரு. யாராச்சும் எடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாதான் அவர் சாப்பிடுவார். அப்படியே ஒரு பக்தர். ஸோ அங்கே பகவான் வராரு. பகவான் வந்து என்ன சொல்றாரு? ஒரு நாள் பார்க்குறாரு, அவங்க வந்து பிருந்தாவனில் இருக்காரு. பிருந்தாவனில் இருக்கும்போது அவர் சாப்பிடாம அப்படியே இருக்காரு. பகவான் வராரு நேராக. பகவான் நேராக வந்து ஒரு பால் கொடுத்து இது குடின்றாரு. எப்படி என் இடத்துல வந்து நீ என்ன சாப்பிடாம இருக்க அப்படின்னு ஒரு கொட்டை இது கொடுக்குறாரு. ஆனால் மாதவிகா புரியுது, நான் பகவான் தான் கொடுக்குறாரு இல்லை. ஸோ அவரை குடிச்சிட்டு அன்றைக்கி படுத்துருக்காரு. அந்த ராத்திரி வந்து பகவான் யாரு? கோபால் அவர் வந்து கனவுல வராரு.
கடவுளை வந்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப தாங்கியா இருக்கு, எனக்கு வந்து சண்டல் வந்து தடவை, எனக்கு அந்த சண்டல் இருந்தாக்கா அந்த சண்டல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, சந்தனை தேய்ச்சி தலைவன் உடம்பு போறா அப்படின்ட்டு. சந்தனை என்ன கலக்கணும், டெம்பர், அந்த சூடம். இங்க உள்ள சூடமா இல்லை, இந்த உள்ள சூடம் வந்து மீன் எல்லாம் கலக்கிறாங்க, மீன் எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த சூடம் வந்து அது இந்தியாவில் இருக்கிறது அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதாவது சாப்பாடை கூட போட்டு சாப்பிடலாம். எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் பச்சை கருப்பு. ஸோ அந்த மாதிரி வெரி வெரி குவாலிட்டியான அதெல்லாம் போட்டு, அப்புறம் செஃப்ரான் அதெல்லாம் போட்டு எனக்கு வந்து உடம்பு பூரா தடவுன்னு கேட்குறாரு. அது என்ன மாதிரியான சந்தனத்தை கேட்டாரு, மலாயா சந்தன். மலாயா சந்தன் மலேசியாவில் வந்த சந்தன். ஆனால் அப்போ வந்து மலேசியாவில் அழிஞ்சு போச்சு. ஆனால் எங்கே இருக்கு, பூரி வட்டாரத்தில் தான் இருக்கு அந்த மாதிரி அந்த சந்தன். ஸோ அவர் சொல்றாரு, பகவான் அந்த கனவுல சொல்றாரு, நீ போ, நீ யாருமே அனுப்பாத, சிஷியன் அனுப்புறாரு, யாரும் அனுப்புறாரு, நீ நேரா போயிட்டு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு மாதவேந்திர கூடிய அனுப்புறாரு. எவ்வளவு தூரம் பிருந்தாவனுக்கு, பிருந்தாவன்லேருந்து இப்போ பூரிக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம், 3000 மைல். மாதவேந்திரபுரி வந்து வயசானது, ரொம்ப ஓல்டேஜ்ல இருக்காரு இவர். அங்கே போறாரு, 3000 இதுக்கு போறாரு. அவன் மாதவேந்திரபுரி ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொல்லல. அவர் நடந்து அந்த காட்டுல பூந்து பல பிராணிகள் இருக்கு, அதெல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு வர்றாரு, ரேமுகா. இந்த கதை தான் வந்து மாதவேந்திர சாரி மகாபிரபு வந்து சித்தன பிரபு சொல்றாரு. அந்த ரேமுகாவுக்கு வந்தோடனே அங்க பாக்குற ஒரு அழகான கிருஷ்ணர் விக்கிரம், பேர் என்னன்னாக்கா கோபிநாத். கோபிநாத் வந்து அங்க வந்து சாப்பிட பண்ணி அங்க நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு அழகா வச்சிருக்காங்க. அவருக்கு நல்ல ஒப்பிலான பிரசாதம் அமீன் போகா ஒப்ப பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா கீர். கீர்னா தெரியுங்களா? இப்போ இஸ்கோனுக்கு வந்து எல்லாத்துக்கும் கீர்னா நினைச்சுங்க. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது கீர்னா. கீர்னா அந்த பாலில் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு கரெக்ட் மாதிரி செய்வாங்க, நல்லா சுவையாக இருக்கும். கரெக்ட். ஸோ அது அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. அங்கே வந்து எப்பவுமே 12 பாட்டில் வச்சு கொடுப்பாங்க. அவருக்கு 12 பாட்டில் வச்சு கொடுப்பாங்க. அது கொடுக்கும் போது என்ன செய்வாரு, பகவானு சாப்பிட்டு. ஸோ அப்போ வந்து மாதவேந்திரபுரி அங்கே போனோன்னு என்ன நடக்கும், அவர் பார்க்குறாரு இவ்வளோதான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு போகா ஷீர் ஒப்பா பண்ணாங்கல்ல, அது வந்து எப்படி செய்கிறாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா பிருந்தாவனத்தை போயிட்டு கோபாலுக்கு அவர் செஞ்சு கொடுக்கணும் ஒரு ஆசை, பகவான்யா செய்யணும் ஆசை. ஆனால் அப்போ திடீர்னு அவர் நினச்சிக்கிறாரு, பகவானே இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள நான் ஆசைப்பட்டு நான் சாப்பிட்டோன்னா அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு வெளியாயிட்டேன், அந்த இடத்த விட்டு வெளியாயிட்டேன். ஏன்னா ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த 12 போட்டு வச்சுருக்காங்களே அதை வந்து தூக்கி வச்சுருக்காரு. பிற்பாடு பூஜை எடுக்கும் போது 11 போட்டா வெளியாகும், ஒரு போட்டு காணும். அது தேடி 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 பார்ப்பாங்க, யாருக்குமே கிடைக்காது. மொபைல் யாருக்குமே கிடைக்காது அந்த போட்டு எங்க இருக்கு. ஆனால் அவர் வந்து வேசிக்கல அப்படியே மறைச்சு வச்சிருக்காரு. யாரு, கோபிநாத். கோபிநாத் பகவான் அவர் வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் பியோ பக்தர் பாருங்க, பகவான் ஒரு பியோ பக்தருக்கு ஒரு எழுதி வச்சுக்கிட்டு கொடுக்குறாருன்னா பாருங்க, அப்புறம் எப்படியாப்பட்ட பக்தர். அப்புறம் அந்த ராத்திரி வந்து சொல்றாரு அந்த பூஜாரி கிட்ட, அந்த கோவில் பூஜார, இந்த மாதிரி நான் ஒரு பாரு, நீ 12 இது ஆஃபர் பண்ணேன், ஆனால் 1 தான் 11 தான் எடுத்துட்டு போனேன், 1 காணுமே, இங்க வச்சிருக்கேன் நானே, இது வந்து அவருக்கு வச்சிருக்கேன், நீ போய் அவருக்கு அழைச்சிடுவான். இவர் என்ன பண்றாரு, நேரா போயிட்டு எங்க அந்த மார்க்கெட் கிட்ட இருக்காரு, அவங்க சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, மாதவேந்திரபுரி பிரபு எங்க இருக்கீங்க, பகவான் ஒரு பாட்டு திருடி வச்சிருக்காரு உங்களுக்குன்னு. போட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து திடீர்னுங்க கோபால்ஜிவையா மாதாஜிக்கு திடீர்னு ஒரு மாலை வேண்டிட்டே இருக்க, ஒரு மாலை உண்டா போதும், அப்பா அதே பெரிய விஷயம். அவங்க இல்லையாம்மா நம்ம கையெழுத்து கும்பிட்டு அப்படியே பார்க்குறோம், புறப்பாட்டு ஒரு பூ டக்குன்னு வருவாங்க, புறப்பாடு இது பண்ணிட்டாரு. அவங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் ஒரு பாட்டை செடி வச்சிருக்காருன்னா பகவான், அதனால அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, இப்படியா பண்ண பக்தர்கள். மாதவேந்திரபுரி வந்து அப்புறம் வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணிட்டு கதையை சிம்பிளாக முடிக்கிறேன். சாப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்தால் எல்லாம் ரொம்ப புகழாக பேசுகிறாங்கன்ட்டு எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்க. டக்குன்னு எங்கே போகிறாரு, நீ கண்டினியூ த ஜர்னி டு ஜெகநாத். ஏன்னா ஜெகநாத் தான் அந்த சென்ட்ரல் ரூட் எடுக்கணும். அங்கே போகிறக்காட்டி இந்த நியூஸ் அங்கே போயிடுச்சு.
ஃபேமஸ். இதெல்லாம் பகவானோட அரேஞ்ச்மெண்ட். பகவானோட அரேஞ்ச்மெண்ட்னாக்கா அந்த நியூஸ் அவர் கூட டக்குன்னு அங்கே போயிடுச்சு. அங்கே போயிட்டு அந்த நியூஸ் அங்கே போனோடனே அவர் போகிறாரு, எல்லாரும் அங்கேயும் உங்களுக்கு பற்றி புகழாக பேசுகிறாங்க. அவர் காலை பொறுத்திக்கிட்டு மட்டும் டக்குன்னு சந்தன் 80 kg சந்தன் எடுத்துக்கிட்டு 20 kg சூடை எடுத்துக்கிட்டு அவர் வந்து 2 பேரும் கொடுத்தாங்க. கரெக்ட் கொடுத்து அந்த கிங் வந்து ஒரு சூறா கொடுப்பான். அந்த மாதிரி இது வந்து கோபாலுக்கு சேவை செய்யறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்படிலாம் வந்து அந்த சந்தன்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தோமாக்கா பிடிச்சிருவானுங்க. ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகுது, அதெல்லாம் அடித்து எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துக்கிட்டு திருப்பி வரும்போது சைனா கூட திருப்பியும் வரும்போது எங்கே வர்றாரு, திருப்பி அந்த 3 நாள் தான் வரணும். அந்த இடத்துக்கு வந்தவொடனே திருப்பி அங்கே படுத்துருக்காரு. கோபால் அங்கே ஏது வந்து கிரௌட திருப்பி வர்றாரு. அந்த சந்தனத்தெல்லாம் அரைச்சி அந்த கெம்பெல்லாம் போட்டு அந்த கோபிநாத்துக்கு உடம்பு பூரா தரணும். நீ அங்கே எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னாக்கா அவரும் நானும் வித்தியாசம் இல்லைன்னு அவருக்கு தரவுனா எனக்கும் அப்படி குளிங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அங்கேயே எல்லாத்தையும் அரைச்சி இது பண்ணி அரைச்சி அப்பெல்லாம் 8 kg 80 kg அரைக்கணும் அவ்வளோ பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அரைச்சி இது பண்ணி பகவான் உடம்பெல்லாம் தடவி இது பண்ணி நல்லா அழகா இது பண்ணி அங்கே வந்து பெரிய ஃபெஸ்டிவலே நடக்குது. திஸ் ஹவ் திஸ் சந்தன் யாத்ரா கேம் டு கௌதியா சம்பவம். ஏற்கனவே பூரியெல்லாம் செய்கிறாங்க அந்த இதெல்லாம். ஆனால் எப்படி இந்த சந்தன் யாத்ரா அம்ப சம்பிரதாயில வந்துச்சுனாக்கா த்ரூ மகாதேந்திரா. ஸோ இந்த சந்தன் யாத்திரா அரைக்கிறது, அந்த சந்தன் அரைக்கிறது, அந்த பழது பகவான் தடவுறது, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் சாங்கியமா இல்லை பக்தியா. நீங்கள் வந்து அவர் சாங்கியமா நினச்சி சும்மா குளிருக்கு கிருஷ்ணாக்காலாம் பகவான்லாம் பூசணும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு சாங்கியமா. ஆனால் பகவானோட லவ் அவங்க பாஸ்டோட அதெல்லாம் அழகாக அரைச்சி அரைக்கும் போது கூட ஒரு பக்தியோட அவ்வளோ இதாக அரைப்பாங்க. அங்கே அரைச்சி இது பண்ணி அந்த எல்லாம் உடம்பு பூரா அப்படியே பூசி அப்படியே வச்சுருப்பாங்க. என்ன பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க? 21 நாள். எப்போ ஆரம்பிக்கும்? அஸ்தியா தேதி. அஸ்தியா தேதியில 21 நாளைக்கு. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஐ திங்க் 16 17 days ஆயிடுச்சு. ரைட். ஸோ ஒரு 21 நாளைக்கு பகவான் பூரா பூசி உடம்புல பூசி அவர் குளிர் இது பண்ணாரு தான் அந்த அஸ்தியா சந்தன் யாத்திரா அவங்க செய்யறோம். ஸோ மாதவேந்திர புரி தான் வந்து இந்த மெயின் கொஸ்டின் புரியும் தி சந்தன் யாத்திரா டு அவர் நம்ம சம்பிரதாயக்கு. சந்தன் யாத்திரா did not begin with ritual, it began with the devotees concern for Krishna's function. ஸோ கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த பௌதிகோட உஷ்ணம் வந்து பெரிய விஷயமா? இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். அவரை வந்து ஒரு சூரியனே படைச்சிருக்காரு. ஒரு சூரியனே படைச்ச பகவான் இந்த உலகத்துல சும்மா அந்த சூரிய ஒளி பட்டான்னு அவர் என்ன காங்கமா இருக்கு இல்லை தானே? அப்படி என்னத்துக்கு அவரை வந்து பகவான் வந்து மாயந்த போயிட்டு சொல்லி ஒரு பக்தர் சொல்லி இந்த சந்தன் வந்து அதுவும் போய் மலையா சந்தன் இதுல பூரியில போய் எடுத்துட்டு வந்து அவ்வளவு தூரம் நடந்து 300 மைல்ஸ் 3000 மைல்ஸ் நடந்து எடுத்துட்டு வர சொன்னாரு. ஏன் பகவானுக்கா இல்ல அம்மனுக்கா? சந்தன் நம்ம கேட்கணும் ஒரு கேள்வி. கரெக்ட். இன்னைக்கு நம்ம இருக்க போறோம் போட் ஃபெஸ்டிவல். இதோட இந்த உலகம் பகவான் லோகத்துக்கு வந்து இந்த பிரபஞ்சமே நாட் ஒன்லி இந்த பூமி, அவங்களோட பிரபஞ்சம் எத்தனையோ 1000 பிரபஞ்சங்கள் இருக்கு, யூனிவர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா கடுகு மாதிரி. இதுல வந்து அவர் போட்ல வந்து போன ஒரு ஆசையா இருக்கு இந்த சின்னோட இடத்துல. தேவையில்லையே சும்மா ஒரு குறிக்குள்ளே பெருசா இருக்க very small. There's no need for him to come. அவர் இங்க வரணும்னு ஒரு அவசியமே கிடையாது. இதெல்லாம் செய்யறான்னு கிடையாது. ஆனா வந்து இங்க செய்யறாருனாக்கா it is for ஏன்னா நம்ம மனசுல பல அனர்த்தங்கள் இருக்கு. பல மரணம் என்ன நம்ம 6 மர அனர்த்தங்கள் இருக்கு. என்ன சொல்லுங்க? காம, குரோத, லோப, மத, மத்சர.
காமா, குரோதா, லோபா, மதா, மோகா, மத்சரியம். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அந்த ஆறுல கூட எல்லா இருந்தாலும் அப்படி இப்படி குறைச்சி எடுத்துடலாம். ஆனால் ஒன்று மட்டும் குறைக்க முடியாது. என்னது? மத்சரியா, பொறாமை. இந்த பொறாமை மட்டும் மனசுல இருந்தாக்கா நீங்க தான் எடுக்க முடியும். சரியா? எது போனாலும் அது வெளியாப்பா, லேஸ்ல வெளியாகாது. வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த அனர்த்தங்கள்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த பக்தியோட நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னாக்கா we will get purified. That is the main purpose. இது வந்து கிருஷ்ணா வந்து இந்த லீலையெல்லாம் பண்ணி இந்த யாத்திரையெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்மளோட பெனிஃபிட், நாட் ஃபார் ஹிம். அவருக்கு தான் வந்து ஜுஜுபி, அவருக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் கிடையாது. பட் இஸ் டூயிங் ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் அம்பளுக்கு ஒரு சேவை மூலியமா அம்பு சேர்ந்து பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் சில நாளைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் செய்ய போகிறோம். கரெக்டா இல்லையா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? யாருக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்டா கூப்பிட்டானுங்க வந்து உட்காந்துங்க பாரு, கதை பேசிட்டு இருக்கானா அப்பா இழுக்கணுமா, 9 மணி தான் சாப்பாடு போடுவானுங்க. கரெக்டா? அப்படியே உட்காந்து காத்திருக்கீங்க. கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்தமாக்கா இந்த கிருஷ்ணா கான்சியஸ் வந்து இஸ் வேஸ்ட். நம்ம வந்து முக்கியமாக நினச்சிட்டு எது செஞ்சாலும் நம்ம குரு பரம்பரை இருக்கல, குரு வரங்கம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அந்த குரு வரங்கம் மூலியமா பகவானுக்கு சந்தோஷமா இருக்கணும். இது வந்து அதனால தான் வந்து புரோபாடு வந்து இதெல்லாம் வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த மாதவேந்திர பூரியை அந்த இது கிருஷ்ணா திருட்டாருல்ல, அந்த ஒரு இது அவருக்கு பாருங்க பக்தருக்கு கொடுக்கறதுக்காக அவர் திருடி அவருக்கே ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. என்ன பேரு? கீரி சோரா கோபிநாத். கீரி சோரானா என்னது? சோரானா திருடன். இந்த குந்தாவன் என்ன திருடினாரு? வெண்ணே திருடினாரு. அதான் மக்கான் சோரா. இப்போ கூட போனீங்கன்னா இந்தியாவில் ஊஞ்சல் வச்சுக்கிட்டு எல்லாம் பாடுவாங்க. மாதாஜிங்க கொஞ்சம் மாதாஜியை சுற்றி உட்காந்து வந்து வாசிக்கிட்டு என்ன பாடுவாங்க? மக்கஞ்சோரா கிருஷ்ணா, மக்கஞ்சோரா, ஏ திருடா கிருஷ்ணா, ஏ நீ திருடா கிருஷ்ணா. அப்புறம் உட்காந்து அவர் ரொம்ப ஹாயா ஆடிட்டு இருப்பார். அவர் சந்தோஷம். ஏன்னா பக்தன் அவர் திருடன்னு சொன்னா கூட அவர் சந்தோஷம். இட்ஸ் வெரி ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. நானும் பார்க்குறாங்க போன ஒரு தடவை கோயிலில் உட்காந்து வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அவர் அப்படியே ஹாயா ஆடிட்டு எங்க எல்லாம் சுற்றி இது பண்ணாங்க. பாட்டு பாடு. நானும் என்ன பாட்டு பாடுறான்னு கேட்டால் மக்கன் சோரா, மக்கன் சோரா, நீ திருடன் நீ திருடன். அந்த மாதிரி இங்கே வந்து இன்னொரு பேர் என்னது? கீரி சோரா. ஓகே, என்ன திருடினாரு? கீரி. ஆனால் அவருக்கு வந்து அதெல்லாம் பெருமை. இப்போ அந்த கோயில் போய் கீரி சோரா கோபிநாத் தான் ஒரு பேர். அப்படி அடுத்த கூப்பிட்டு அவன் திருடன் பண்ணு சொன்னா திருடன் சொன்னாலும் அவங்க ஆத்திரம். நம்மளுக்கு ஆத்திரம். பட் கிருஷ்ணா வந்து பக்தனுக்காக he willing to anything. That is Krishna's so அதே மாதிரி தான் அந்த கோபிங்கெல்லாம் வந்து கிருஷ்ணா மேலே இதெல்லாம் தடவாங்க. ஆல் பியூர் லவ். நோ இட்ஸ் நாட் ரிச்சுவல். எல்லாம் பியூர் லவ்னால அப்படியே அவங்க தடவாங்க. ஸோ ஒரு தடவை வந்து ஒரு போட்டு இது என்னது கோபிங்களும் ராதாராணியும் என்ன பண்ணுறாங்க? தயிர், பால், வெண்ணெய், என்ன சொல்லணும், தேன், நெய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த யமுனா நதி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறாங்க. அந்த ஒரு கரைக்கிட்ட வந்தாலும் பார்க்குறாங்க எந்த போட்டுமே இல்லை. எந்த போட்டுமே காணும். ஒரு போட்டு கூட காணும். அவன் அங்கேயிருந்து பார்க்குறாங்க ஒரு போட்டு வருது. ஹீரோ வர. யார் இந்த ஹீரோ? நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு வயசுன்ற மாதிரி ஒரு பழைய போட்டில் ஏறி அப்படியே வர. வந்தோடனே இவங்க கேட்குறாங்கன்னா அந்த பக்கம் போகணும். என்ன சொல்கிறேன்? அவர் சொல்கிறாரு, நான் வயசாகிடுச்சு, எனக்கு எனர்ஜி இல்லை, அவங்களாம் ஏற்றிட்டு அதெல்லாம் போக முடியாது. நீங்கள் வச்சுருக்காங்க சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்டு அதை ஏற்றிட்டு போகிறேன். பாருங்க என்ன திரும்ப. ஸோ அதெல்லாம் பாதி கொடுப்பாங்க, எடுத்து சாப்பிட்டு ஓட்டிட்டு போவார். ஓட்டு இப்போ நடு யமுனாவில் வந்தோடனே கிருஷ்ணா கேன் டு எனிதிங். கரெக்ட்? அவர் சொல்கிறாரு போட்டு போக மாட்டுது. பாரு அலை ரொம்ப இருக்கு. அலைய மாதிரி உருவாக்கிட்டு உருவானா போட்டு ஆடுது. அப்படியே முழுகிறோம். என்ன பண்ணுங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி யமுனாவில் போட்டு சொல்லிட்டு இருக்கிறத போட்ஸ் எல்லாம் எடுத்து அவர் எடுத்துகிட்டு போனால் வெண்ணெய், பால், தயிர் எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டு அவங்க எல்லாம் தூக்கி போட்டாங்க. போட்டோன்னா சும்மா இருப்பார். அவர் வரதுக்கு திருமலாச்சா என்ன பண்ணிட்டாரு?
ஒரே காற்று வர வச்சுட்டாரு. காற்று இது கூட புயல் வந்தோன்னா போட் இப்படியும் அப்படியும் அப்படியே ஆடணும்னா எல்லாம் கோபிங்க போய் அவரை கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்புறம் கட்டி பிடிக்கும் ராதாரி அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து ஒரு புல்லாங்குழி சொல்லி வச்சிருக்கேன். புல்லாங்குழி தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா புல்லாங்குழி சொல்ல பல்லாங்குழி. ஸோ புல்லாங்குழி சொல்லிச்சுன்னா அது பார்த்துருவாங்க. டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சுனா ஆஹா இது கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் அவங்களை வந்து இதெல்லாம் ட்ரிக் பண்ணுறாரு. ரைட். ஸோ ட்ரிக் பார்த்தோன்னா அவர் தெரிஞ்சோன்னா அவர் கிருஷ்ணா வந்து அவர் ரூபத்தை காமிப்பாரு. ஸோ அந்த ஒரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ளு பண்ணி அது ஒரு யாத்திரை. அதான் நக்குள் யாத்திரை. எங்கிட்ட போட் ஃபெஸ்டிவல் அப்புறமா நம்ம செய்யறது. போட் ஃபெஸ்டிவல் செய்யப்படுறது இப்படி தான் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? யமுனா நதியில். கரெக்ட். யமுனா நதியில் நடுவில் அது கிருஷ்ணர் வந்து கோபிங்கெலாம் அழைச்சிட்டு போகும்போது அப்புறம் அந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரீக்லாம் பண்ணி அப்புறம் அவங்க கோபிங்கெலாம் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா கிருஷ்ணா பார்த்தோன்னா எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அந்த போட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த போர்டில் கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்க உட்கார வச்சு இந்த கோபிங்கெல்லாம் அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் வந்து இந்த என்ன சொல்லுவோம், ராதா கிருஷ்ணா போட் ஃபெஸ்டிவல். நம்ம ராதா கிருஷ்ணா போட் ஃபெஸ்டிவல் அங்கே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நக்குள் யாத்திரை. ரைட். நக்குள் யாரான்னு. ரைட். ஸோ அப்படிதான் வந்து பகவான் வந்து இந்த இது 2 யாத்திரா அப்படித்தான் இருந்துச்சு. ஒன்று வந்து மாதேந்திரபுரி நம்ம சம்பிரதாயம் எடுத்து இருந்தாரு. இது சந்தன் யாத்திரா. அதுவும் பகவானை கூல் பண்ணதுக்கு தான். இந்த போட்ல வச்சு நடந்ததும் இதே டைம் தான் நடந்துச்சு. இந்த உஷ்ணமான காலத்துல பகவானுக்கு வந்து அந்த ஃப்ரீஸ், ஏன்னா பகவானை இப்படி ஒரு லீலை பண்ணி அந்த போட் ஃபெஸ்டிவலும் உருவாக்கலாம். இந்த போட் ஃபெஸ்டிவல் எதுக்கு முன்னாடி ஜெகநாத்புரியிலே ஜெகநாத் வச்சு அதான் வந்து போட்டு வந்து இந்திரயமுனா மகாராஜம் போட்டில் வச்சு அப்படியே ஜெகநாதெல்லாம் அழைச்சிட்டு போகிற அவங்களுக்கு பூசுவாங்க சந்தனம். அது அப்படி முன்னே நடக்கும் அதெல்லாம். ஸோ ஆனால் கௌஜ சம்பிரதாயம் வந்தது வந்து இது மூலியமாக தான் வந்துச்சு. இது 2 ஓகே இதாகிடுச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில் அவங்க எப்படி இந்த ஃபெஸ்டிவலை பண்ணுறாங்க யாருக்கு? அது முன்னே வந்து அழகாக வச்சு யமுனால செஞ்சாங்க. இங்கே யமுனா நதி போதா அல்லூர் தான் இருக்குது. உங்களுக்கு போனாக்கா அல்லூர் இருக்குது. யமுனா நதி இருந்தால் ஒரு எங்காச்சும் ஒரு ரிவர் போனாங்கன்னா அவ்வளோ கச்சரா வண்டி ஓடுது, அது ஓடு கச்சராலாம் ஓடுது. ஒன்றுமே கிடையாது. குடியுரிமை இல்லை. ஆனால் இது வந்து இந்த கலியுகத்தில் இந்த நவீன காலத்தில் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி அவங்க கொண்டாடுறாங்க? ஒரு 5 minutes எப்படி கொண்டாடுறது? ஒன்னே யூ கேன் ஆஃபர் பை மனசால, மென்டலி. நம்ம மனம் இருக்குல்ல, மனம் இங்கே போய் கையெழுப்பி மென்டலி மனசால அவங்க வந்து ஆஃபர் பண்ணணும். யூ கேன் ஆஃபர் மென்டலி. ஏன்னா சான் வித் ஃபீலிங். ரைட். இந்த கலியுகல வந்து நீங்க வந்து முன்ன மாதிரியா அழகான சிச்சுவேஷன், ஐ மீன் கிருஷ்ணா டைம் சிச்சுவேஷன் நம்ம கிடைக்காது. ஸோ இப்போ என்ன நடக்கு செய்யலாம், நம்ம மனசோட அப்புறமா எல்லாம் கை தட்டி பாடி பகவான் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்குமே பரவாயில்ல. வெளியே வந்து என்ன சொல்ல குளிராக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம நினச்சிக்கோ இங்கே வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குன்னு அப்படி நினச்சிக்கிட்டு பகவானுக்கு நம்ம மனசோட செய்யணும்னா and then கிருஷ்ணா வந்து எவ்ரி ஒன் செல்ஃபிஷ். நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேவை செய்கிறது நல்லது இன்னைக்கு. ஸோ ஃபைனலி ஃப்ரம் ரிச்சுவல்ஸ் டு ரிலேஷன்ஷிப், சாங்கியத்திலே வந்து நம்ம பகவானுக்கு வந்து ஒரு சம்பந்தத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? நிர்பந்த கிருஷ்ணா சம்பந்தம். அந்த பகவான் எப்படி அவ வந்து ஒரு ஒரு இந்த ஃபெஸ்டிவல் மூலியமா நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து எப்படியா இருக்கணும், அது மனசோட ஒரு அஃபெக்ஷனோட வரும். அஃபெக்ஷனை தமிழ் என்ன சொல்றாங்க? அஃபெக்ஷன். நம்ம செய்யற ஒரு இதை வந்து ஒரு அஃபெக்ஷனோட ஒரு அன்போட செய்யணும். இன்னொன்று வந்து அந்த ஆஃபரிங் நம்ம என்ன செஞ்சோம், மஸ்ட் பி மென்டலி BMW, பாடி மைண்ட் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பகவானுக்கு ஓகேவா? we have to surrender to Krishna, body mind words. BMW வச்சுக்க. BMW பார்க்கும்போது நான் தெரியணும், ஓ இதெல்லாம் நம்ம வந்து பகவானுக்கு சரண்டர் பண்ணுவோம்.
இப்படி பண்ணி நம்ம வந்து இந்த கலியுகத்தில் நம்ம செய்யலாம். கரெக்ட். ஸோ இவரு போய் முடிச்சிட்டேன். டூ திஸ் திங். எதுவும் கேள்விகள் இருக்கா? யாரு இந்த மாளிகா போய் கதையை இதெல்ல பிரபு சொன்னான்? எந்த இடத்துல? ஓகே. இது போட் ஃபெஸ்டிவல் எங்க ஆரம்பிச்சிச்சு? யமுனா நதியில. கரெக்ட். யமுனா நதியில. ஓகே. At least some plus, some pro, very good. ஓகே. எதுவும் கேள்விகள் இருக்கா? நான் முடிக்கணும். நான் கூட 5 நிமிஷம் எடுத்துட்டேன். எதுவும் கேள்விகள் இருக்கா? எல்லாம் முடிச்சுக்கலாம். முழுவதில் ஒரு ஜோக் நடந்துச்சு. இஸ்கோன்லாம் பகவானுக்கு அபிஷேக் பண்ணி எனக்கு அபிஷேக் பண்ணோம். பகவானை குளிப்பாட்டி அவர் கூலிங் ஆவாரா இல்லை நம்ம காலைல குளிச்சுமா சந்தோஷமா இருக்குமோ இல்லை அப்படி கூலிங் ஆகல. இந்த மாதாஜி பார்த்தாங்க. ஒரு மாதாஜி பகவானை யாராவது குளிப்பாடிக்கிட்டே இருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் வச்சு தண்ணி அடிச்சு குளிப்பாட்டாங்க. சாரி. அந்த மாதிரி நீ பகவான் விஷ்ணு காலில் வந்து சாப்பாடா தண்ணி கிண்ணா உடச்சி வச்சுடாதீங்க. ஃபேன் போடலாம், ஏர்கான் போடலாம். ஓகே, பகவான் கூலிங் ஆகிறதுக்கு. மற்றபடி we have to do according to what பகவான் பகவான் வந்து சரியான ஜோக்கர். அவனுக்கு இதெல்லாம் எனக்கு இதுதான் சிம்பிளாக கேட்டுக்கிறேன். பலம் பத்திரம் பத்திரம் பலம் புஷ்பம் தோயம். கரெக்ட். ஆனால் பக்தர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு? இதை கூட அதை கூட இதை கூடன்னு கேட்பாரு. கரெக்ட். பட் அவர் யார்கிட்ட கேட்கணும் அவருக்கு தெரியும். இன்னொன்று எல்லாத்தையும் வந்து கேட்க மாட்டேன். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் வந்து சில வந்து நல்லா அழகாக அவங்களாம் எடுத்து செஞ்சு அது மூலியமா வந்து அவங்க சில விஷயம் கற்றுக்கலாம். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. எதுவும் கேள்விகள் இருக்கா? சாரி, நான் வந்து அந்த ஊர் கதையை நான் ராஷ் பண்ணேன். ஏன்னா 30 நிமிஷத்தில் வந்து நான் ஓகே. இங்கே எத்தனை பேர் நீங்கள் வந்து வீட்டில் விக்ரம் வச்சுருக்கீங்க? கைதுக்குங்க. அது கோனிதா ஏதாச்சும் ஒரு விக்ரம். கிருஷ்ணா விக்ரம் யாராச்சும் எடுத்துருங்களா? கிருஷ்ணா படம் இந்த மாதிரி படம் வச்சு. ஓகே, வெரி குட். நம்ம வந்து விக்ரத்துக்காக செய்யணும்னு கூட நிச்சயம் அமைச்சு. நீங்கள் படம் வச்சுருந்தா கூட யூ கேன் அப்ளை சந்தன். பகவான் மேலே சந்தனம் பூசலாம். பிகாஸ் முக்கியமாக நான் சொன்னது வந்து பகவானுக்கு வந்து அவர் விக்ரத்தில் இருந்தால் தான் அவர் வந்து உயிருக்கு நம்ம நடிக்கிறாரு. ஏன்னா என்னோட குருநாதர் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவார், பகவானோட விக்ரமாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, அவரோட நெகலாக இருந்தாலும் சரி, ஈக்குவல். அதான் மொழி போட்டது ஈக்குவல் பொட்டன்சி. எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அது நம்ம தான் வந்து படம் வச்சுனோம் பரவாயில்ல பார்க்க மாட்டாரு. இப்போ விக்ரம் இருந்தாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதுவும் இன்ஸ்டால் பண்ணாக்கா ரொம்ப பயப்பதாக இருக்கணும். இன்ஸ்டால் பண்ணால் பரவாயில்ல, நினைச்சா சாப்பாடு கொடுக்கலாம், நினைச்சா கொடுக்க தேவையில்ல. அந்த மாதிரி அப்படி இல்லை. ஏன்னா
ஸோ இந்த உஷ்ணம் இருக்கும் போது ஈவன் ப்ரோபாட் நம்ம கால வைக்கணுமா இல்லையா? பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனாக்கா அங்கே வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க, கரெக்ட்? சந்தனம் வைப்பாங்க. இட்ஸ் ஆல் டு கூலிங் டவுன் த பாடி எவ்ரிதிங். ஸோ நீங்கள் வந்து இந்த 21 நாள் அஷ்டதிலேருந்து 21 நாளுக்கு முடிஞ்சாக்கா யூ ஆல்சோ கேன் சந்தனம் அரைச்சி உடம்பு பூரா பூசாடி போனாலும் படத்துக்கு பூரா பூசிடாதீங்க, பார்க்க அசிங்கமாக இருக்கும். எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பூ ஒரு பூவை தொட்டு பகவானுக்கு நெத்தியில் வைக்கணும். அண்ட் வைக்கும் போது அந்த சந்தன் யாத்திராவோட கதையெல்லாம் நம்மளுக்கு வரணும். அதில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா அந்த ஆசை பாசத்தோட செஞ்சோம்னு சொன்னாக்கா யூ கேட் அ சேம் பெனிஃபிட். நீங்கள் ஒரு விகராக இருந்தால் தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. முஸ்லீமை கோயிலில் ஒன்றுமே இல்லாமல் கும்பிட்டுருக்காங்க. அவன் நம்பிக்கை எவ்ரி ஃப்ரைடே ஜெய் 4 இருக்கா உள்ள போனால் ஒன்றுமே இருக்கேன். ஏன்? The mind is telling there is Allah there. The mind is telling. அது மாதிரியா சின்னதுலேருந்து அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்து எந்த கோயில் எந்த சாமி அது இதுன்னு அப்படியே போய் மாறி எப்படியும் தப்பித்தாரி வந்துட்டோம். வந்தோன்னா அவங்களுக்கு தெரியுது, ஓகே இதுதான் பகவான். ஏன்னா நம்ம சாஸ்திரம்லாம் படிக்கும்போது இது பகவான் இப்படி தெரியும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நாலேஜ் வர நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாக அப்படியே வந்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ அந்த வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அழகாக செஞ்சோம்னு சொன்னாக்கா யூ கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட். இதெல்லாம் சொன்னேன். எப்படி இந்த கலியுகளை ப்ராக்டிஸ் பண்ணாக்கா மைண்ட். ஒரு கதை இருக்கல, ஒரு சின்ன பிராமணா ஒரு பகவதம் கிளாஸ் கேட்பான். எப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க, சின்ன கிளாஸ் பகவதம் கிளாஸ் கேட்பான். பகவதில் வந்து சொல்லுவாங்க, பகவானுக்கு வந்து நீ மைண்ட்லேயே நீ வந்து ஆஃபரிங்லாம் செய்யலாம், பக்தி சேவை செய்யலாம். இவன் என்ன பண்ணிட்டான், வந்து உட்காந்து ரொம்ப பூவ பிராமணன் ஒன்றுமே இல்லாமட்டேன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏன்னோ அப்படியே உட்காந்துட்டு ஜமுனா உட்காந்துட்டு அப்படியே ஏன்னா மெடிடேட்டிங் தியானம் பண்ணுறான். என்ன கண்ணை முடித்து அப்படியே கூப் பண்ணுறோம் பகவானுக்கு ரைஸ் சப்ஜி, இந்த சப்ஜி, பன்னீர் சப்ஜி, கீர் கீரை வாங்குற கீரை வச்சு அதெல்லாம் செஞ்சு இது பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்வீட் இருக்கும். ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அந்த ஸ்வீட் வந்து கோலா தான் கொடுக்கும், அப்போதான் நல்லாயிருக்கும். அது போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட் நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்வீட் வந்து செஞ்சுட்டு அவன் வந்து சூடாக இருக்கான்னு கையை அப்படியே வச்சுப்பான். கையை வச்சோம் டக்குன்னு சுற்றோம், அப்படியே எடுத்துருவோம். எல்லாம் வந்து மெடிடேஷன் தான். அவன் அந்த ஞானத்திலே செய்யறான். அப்படியே தொடர டக்குன்னு எடுத்துருவான், கை நின்றுடும். மேல விஷ்ணு பார்த்து அப்படி சிரிக்கிறேன். பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்கா, லட்சுமி தேவி. அவங்க பிரபு நீங்க பாரு சிரிச்சுக்கிறீங்க, என் பக்தம் பாரு கீழே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதையை சொல்றேன். ஸோ மென்டலி அவன் ஆஃபர் பண்ண கூட பகவான் இருக்கிறது கிடையாது. ஒன்றுமே அங்கே இல்லை, ஜஸ்ட் மென்டலி பை மைண்ட். ஏன்னா நம்ம மைண்ட்லேயே வந்து பகவானுக்கு வந்து எது வேணுமாலும் அவங்க அர்ப்பணை பண்ணணும். நோ பை நாட் ஏற்றலாம். அதுக்கு அடுத்த வாட்டிக்கு வந்து நீங்கள் வீட்டிலே இருந்துடாதீங்க, ப்ரோக்ராம் செய்யுங்க. அப்படி சொல்ல கரெக்டா? ஏன்னா ப்ரோக்ராம் இங்கே ஏன் அங்கே வரோம் அப்படி நாட் ஓன்லி டு வீட்டில் இருந்தால் நம்ம மைண்டில் ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? சாது சங்கம். இது வீட்டில் கிடைக்குமா? திட்டு கிடைக்கும், அம்மாக்கு திட்டு அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சாது சங்கம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம். இந்த சாது சங்கம் கிடைக்கலாக்கா இங்கே வருதான். இந்த சாது சங்கமாக செஞ்சோம்னு சொன்னாக்கா பக்தி, அந்த பக்தி டைம்ஸ் 1000. அந்த பக்தியோட வெளியே வந்து டைம் 1000 இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே வந்து அவங்க செய்கிறோம். ஆனால் நீங்கள் மைண்டில் கூட நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். பட் கிட்டத்துலேயே வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, தயவு செய்து வாங்க சொல்லியிருக்கேன். வராமல் இருக்கிறாங்க. We have to come, participate. It's very nice. We group together, we come and glorify the Lord. The God, Krishna will be very happy when you see all the devotees are come and sitting here and worshiping Him. நான் சொன்னல திருடன் சொன்னா கூட சந்தோஷமா இருக்கேன். நம்ம வந்து இங்கே வந்து திட்டினா கிருஷ்ணா என்ன அப்படி பண்ணுற அதை பண்ண திட்டினா கூட அப்செட் லிட்டர்ஸ். ஆனால் இன்னொரு வைஷ்ணவரை நம்ம திட்டமா முடிஞ்சு அவ்வளோ
கிருஷ்ணாக்கு 58லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆனால் இந்த கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கும்போது சொன்னா நமக்கு புரியாது. எப்போ ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சண்டை புரியாது. நம்ம எட்டில் இருக்கும்போது தான் எங்க கிருஷ்ணா பார்க்கணும். ஸோ ஏன்னா கிருஷ்ணர் வந்து எட்டத்தில் இருந்தாலும் போது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆனால் பக்கத்துலேயே இருக்கும்போது இது கிருஷ்ண லீலை பண்ணும்போது கிருஷ்ணர் யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணர் அனுப்புவார் எங்க துரியோதனா அரண்மனைக்கு அனுப்பி பீஸ் டாக் சண்டை வானாதான் போல பேச போவாரு. அங்க போய் பகவான் கிருஷ்ணன் நிற்பாரு. அவனா பார்ப்பான், ஓ நீ அங்கே அனுப்பியிருக்காங்க, அவனை பிடிக்கிறேன்னு பிடிக்க கட்டி போட பார்ப்பானுங்க. அப்போ வந்து என்ன காமிப்பாரு, அவனை விஸ்வரூபத்தை காமிப்பாரு. ஆமாவா இல்லையா? பார்ஷியல் விஸ்வரூபத்தை காமிப்பாரு. அப்படி காமிச்சு கூட துரியோதனன் என்ன செஞ்சான், கிருஷ்ணா கூட ஒரு மெஜிஷியன் இருக்கு, இதெல்லாம் காமிக்கிறேன். அப்ப கூட அவனுக்கு பகவான் தெரியும். விஸ்வரூபம் எடுத்து காமிச்சு கூட அவனுக்கு வந்து பகவான் அவனுக்கு புரியல. மனசுல அவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி பகவானை வந்து எங்க படத்துல இருந்தாலும் சரி, விக்கிரத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட், நம்ம மனசுல வந்து அவர் தான் பகவான் நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னாக்கா, கரெக்ட், நீங்க வந்து பக்தியோட அந்த இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னாக்கா யூ கெட் த ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் எனிவேர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எது கேள்விகள் இருக்கா? சாரி, என் தமிழ் வந்து அவ்வளோ இது இல்லை, ஏதோ தமிழுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. You can start the Hare Krishna. Hare Krishna. Abhishek Prabhu ki Jai.